டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் டெக்னாலஜி. நான் எடுக்கிற சப்ஜெக்ட் வந்து அப்பேரல் மெர்ச்சன்டைசிங். ஸோ என்னோட யூனிட் 1ல் செகண்ட் மாடல் இது. ஸோ நம்ம செகண்ட் மாடலில் ரோல் ஆஃப் மெர்ச்சன்டைசர் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு மாடலில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து அந்த கோர்ஸை பற்றி பார்த்தோம். அப்பேரல் மெர்ச்சன்டைசிங்னா என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெர்ச்சன்டைசிங்னா என்ன பண்ணுவோம், மெர்ச்சன்டைசர்னா யார், அவர் என்ன செய்வார், அப்பேரல் மெர்ச்சன்டைசிங்னா என்ன, அவரோட அதுக்கப்புறம் அவர் ஒரு பர்சன் அப்பேரல் மெர்ச்சன்டைசர்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பிரின்சிபல்ஸ், இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து ஒரு குட் மெர்ச்சன்டைசர் அப்படிங்கிற ஒன்றும் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம மாடல் 1ல் பார்த்தது. எல்லாரும் ஒரு தடவை அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் ரோல் ஆஃப் மெர்ச்சன்டைசர். அதாவது ஒரு மெர்ச்சன்டைசரோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு மெர்ச்சன்டைசர் வந்து ஒரு ஆர்டரை வாங்குறது மட்டும் இல்லை, அது கரெக்டாக ஷிப்மெண்ட்டு போய் அவங்க அதாவது சப்ளையரோட கையில் போய் சேர்ற வரைக்கும் யாரோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மெர்ச்சன்டைசரோட பொறுப்பு தான். ஸோ இவர் வந்து ஓவரால் எல்லா டிபார்ட்மெண்ட்டோடையுமே கம்யூனிகேட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பையர் அண்ட் சாம்பிளிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த பையர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர்டர் கொடுக்குறவர். ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே விட்டுறக்கூடாது. ஜஸ்ட்டு என்ன பண்ணணும், அதை அவங்க வந்து ஒரு ஸ்பெக் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெக் ஷீட் வந்து கொடுப்பாங்க. இந்த மெஷர்மெண்ட்டு, இந்த சைஸு, இந்த ஃபேப்ரிக், இந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஸ்பெக் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சாம்பிளிங் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு அதை ரெடி பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பையர் என்னென்னலாம் ரெக்யூப்மெண்ட்டில் கேட்டிருக்காங்களோ அந்த ரெக்யூப்மெண்ட்டுக்கு ஏற்றபடி அங்கே என்ன ட்ரிம்ஸ் அண்ட் அக்சசரிஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வச்சு ஒரு சாம்பிள் ரெடி பண்ணி யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பையருக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த பையர் வந்துட்டு நம்ம கொடுத்த சைஸ் படி தான் இருக்கா, நம்ம என்ன பிரிண்ட் போட சொல்லியிருக்கோமோ அதுதான் இருக்கா, என்ன எம்ப்ராய்டரி போட சொல்லியிருக்காங்களோ அதுதான் இருக்கா, நம்ம லேபிள் வைக்க சொன்ன இடத்துல தான் இருக்கா, அந்த சைஸில் தான் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுப்பாரு. ஸோ இதில் மெர்ச்சன்டைசரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஆர்டரை வாங்கி கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் இவரோட பொறுப்பு தான். இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா பையர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பார். சார் எந்த மாதிரி ஸ்டைல் வேணும், இந்த ஸ்டைல் ஓகேவா, இந்த கலர் ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒவ்வொரு விஷயங்களும் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பையருக்கு வந்து அப்டேஷன் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ எல்லாத்தோடையும் என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லி பார்த்தோன்னா கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதே மாதிரி சாம்பிளிங் டிபார்ட்மெண்ட்லேயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு சாம்பிள் மட்டும் ரெடி பண்ண மாட்டாங்க, கிட்டத்தட்ட 3 சாம்பிள் ரெடி பண்ணுவாங்க. எதுக்காக 3 சாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து பையர்கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கு, இன்னொன்று வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் அதாவது ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் ரெடி பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ண அதாவது பேக்கிங், அவங்க என்ன பேக் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹேங்கர் போட சொல்லியிருக்காங்களா, பாலி பேக் போட சொல்லியிருக்காங்களா, ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சாம்பிளை முதற்கொண்டு என்ன பண்ணிடுவாங்க அப்ரூவல் வாங்கி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவரோட ரோல் என்ன, ஆக்சுவலாக இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா எந்த இடத்துல நல்ல குவாலிட்டியான திங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தான் கொஞ்சம் தெரியும். ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர்டர் போடுவார். இந்த பிளேஸில் வந்துட்டு ஃபேப்ரிக் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல ட்ரிம்ஸ் அண்ட் அக்சசரிஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு அதை வாங்குறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மெர்ச்சன்டைசர் தான். ஸோ இவரோட ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் இவரோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபேப்ரிக்கை வந்து ரிசீவ் பண்ணிடுவார். எவ்வளோ ஃபேப்ரிக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ஃபேப்ரிக் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. நம்ம பையர் கொடுத்த ஜிஎஸ்எம் வெயிட் படி தான் ஃபேப்ரிக் வந்திருக்கா, அவர் சொன்ன கலரில் தான் வந்திருக்கா, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், ஸோ அது போக எவ்வளோ இருக்கும். இப்போது நம்ம இப்போ 1000 ஒரு 1,00,000 பீசஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபேப்ரிக் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதை விட ஒரு 50% எக்ஸ்ட்ராவே வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ தான் ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம் வரும்போது நம்ம அந்த ஃபேப்ரிக்கை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்க்குற ஒரே ஆள் நம்ம மெர்ச்சன்டைசர் மட்டும்தான். அதே மாதிரி தான் ட்ரிம்ஸ் அண்ட் அக்சசரிஸ் டிபார்ட்மெண்ட்டும். ஒரு பட்டன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பட்டனோட டைமென்ஷன் ஆகட்டும், கலர் ஆகட்டும், சைஸ் ஆகட்டும், இல்லை சப்போஸ் அந்த கம்பெனி லோகோ வைக்க போகிறாங்க, பிரிண்ட்டுக்கு லேபிள்
லேபிள் வேணும், எம்ப்ராய்டரி வேணும் அப்படின்னாலும் சரி, எல்லாமே செக் பண்ணி அப்ரூவல் பண்ணுற ஒரே ஆள் நம்ம மெர்ச்சன்டைசர் மட்டும்தான். ஸோ இவரோட ரோல் வந்து ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆர்டர் போடும்போது 1 லேக் பீஸ்னால் அந்த 1 லேக் பீஸுக்கு மட்டும் ஆர்டர் போட மாட்டாங்க, அதை விட ஒரு 50% எக்ஸ்ட்ராவே போடுவாங்க. ஸோ எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ சப்போஸ் ஒரு கட்டிங்கில் ஏதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த 50% ஆஃப் ஸ்டாக்கை வச்சு தான் இந்த மிஸ்டேக்ஸை வந்து நம்ம டேலி பண்ண முடியும். அதுக்காக தான் ஃபேப்ரிக்ல இருந்து ட்ரிம்ஸ் அண்ட் அக்சசரிஸ்லேருந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 50% எக்ஸ்ட்ராவே ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ குட்ஸ் உள்ளே வர வரைக்கும் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் வர வரைக்கும் அதை கரெக்டாக பார்த்து எல்லாத்தையுமே டேலி பண்ணுற ஒரே ஆள் மெர்ச்சன்டைசர். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இவரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கா, குவாலிட்டி ப்ரொசீஜர் படி தான் எல்லாமே வந்திருக்கா, அது வந்து ஒரு ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், ட்ரிம்ஸ் அண்ட் அக்சசரிஸ் இருக்கட்டும், எதுனாலும் குவாலிட்டி பேராமீட்டர் படி செக் பண்ணி தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அப்ரூவலும் வாங்குவார். இன்னொன்று இடிபி. ஸோ இந்த இடிபினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங். இவர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே போவார், பட் ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. ஜஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நடக்குதுன்னு மட்டும்தான் நம்ம நேரில் போய் பார்க்க முடியும். அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடிபி டிபார்ட்மெண்ட்டில் போய் தான் பார்க்க முடியும். நம்ம யார் யார் என்ன பண்ணுறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குது, இப்போது உக்காந்த இடத்துல இருந்துட்டேவும் எங்கே என்ன ப்ராப்ளம் ஆகும், இங்கே எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுத்திருக்காங்க, கட்டிங்கில் என்ன போயிட்டுருக்கு, பிரிண்டிங் செக்ஷனில் என்ன போயிட்டுருக்கு, எம்ப்ராய்டரி செக்ஷனில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த இடிபி டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து தான் மெர்ச்சன்டைசர் பார்ப்பாரு. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டோடையும் இவர் என்ன பண்ணுவார், கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டரை வாங்கி ஷிப்மெண்ட் போகிற வரைக்கும் இவரோட பொறுப்புன்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இவரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேன் பவர். சப்போஸ் ஆள் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஆள் போகிறது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறது, லோக்கல் எங்கேயாவது பெர்மிட் வாங்குறது, எல்லாமே வந்து இந்த ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச்சிங் உள்ளே போகிறது தான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் மோஸ்ட்லி என்ன மெயினாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குவாலிட்டி. ஒரு லைன் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த லைனோட எண்டிங்லேயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு செக்கர் வச்சுருப்பாங்க, குவாலிட்டி செக்கர். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டி வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா ஒரு பீஸ் கூட விடாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த குவாலிட்டியை வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு குட் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து வெளியே வரும். நெக்ஸ்ட் பேக்கிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த பேக்கிங் டிபார்ட்மெண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 3 சைஸ் ஆஃப் சாம்பிள். கடைசி சாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பையர் வந்து எந்த மாதிரி பேக்கிங் கேட்டிருக்காங்க, பாலி பேக்கு, ஹேங்கர், இல்லை உள்ளக்கு வந்து ஸ்பான்ச் வச்சு வைக்கணும், ஸோ என்ன மாதிரி பேக் கேட்டிருக்காங்க, ஒரு சாம்பிள் வைக்கணுமா, இல்லை 3 சாம்பிள் வைக்கணுமா, 3 பீஸ் வைக்கணுமா ஒரு பாலி பேக்கில். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் நடக்கும். பையர் எப்படி ஆர்டர் கொடுத்துருக்காரு, பேக்கிங் வந்து இந்த மாதிரி தான் வேணும், பாக்ஸில் வேணும்னா பாக்ஸில் மட்டும்தான் இருக்கணும், இந்த மாதிரி பின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கிளிப் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களே வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுற ஒரே ஆள் நம்ம மெர்ச்சன்டைசர் தான். ஸோ இந்த ஷிப்மெண்ட் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி அவங்க கையில் போய் சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கு அப்புறமேலு பேமெண்ட் வர வரைக்கும் இவரோட பொறுப்பு தான் இது வந்து. ஸோ ஓவரால் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே என்ன ஆகும் அப்படின்னா இவரோட ரோல் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு பர்சன் இருந்துட்டு அந்த பர்சன் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே அவரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம்.